வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டனோட ஈரல் சுருட்டி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். ஈரல் சுருட்டியில் உடம்புக்கு தேவையான நிறைய சத்து இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இந்த ஈரல் சுருட்டியை அதிக உணவில் சேர்த்திக்கலாம். இப்போது மட்டனோட ஈரல் சுருட்டி கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 4-5 வரமிளகாய், 6-7 பல்லு பூண்டு, இதெல்லாம் ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைப்படுற மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. 1/2 கிலோ ஈரல் சுருட்டியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். சுருட்டி கழுவுனதுக்கப்புறம் 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுருட்டி கட் பண்ணதுக்கப்புறம் கழுவாதீங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அது இந்த எண்ணெயோடு சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. கலர் நல்லா மாறுற வரைக்கும் வெங்காயம் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்திக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா எண்ணெயிலேயே வணக்கி விடுங்க. மசாலா கறியிட போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். மசாலா நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ கழுவி வச்ச ஈரல் சுருட்டி சேர்த்திக்கலாம். இதை நல்லா மசாலாவோட கலந்து விடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி விடுங்க. இந்த கறி வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாம். மொத்தம் 2 பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இடையில நல்லா கிளறி விடுங்க. இருபது நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கிரேவி நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க.
எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிரேவி திக்காக வேணும்னா இன்னும் 5 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிரேவி இன்னும் திக்காக கிடைக்கும். இதே மாதிரி ஈரல் சுவரொட்டி கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.